தென்னாடுடைய சிவனையே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை சிந்திச்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று 6வது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது. புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோயிலில் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள் புள்ளும் சிலம்பினக்கான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உறங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழியை ஆண்டாள் தன் தோழிகளோட எழுப்புவா. அப்போ என்ன சொல்கிறா, புள்ளும் சிலம்பினக்கான். நிறைய இந்த பறவைகள்லாம் விடிய காலையில் எழுந்து கீச் கீச்சுன்னு கத்தும் இல்லையா, அதெல்லாம் விடிஞ்சிடுச்சு பாரு, சீக்கிரமாக எழுந்துரு, நம்ம போய் நாராயணரை வணங்குவோம் அப்படின்ட்டு அந்த தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளரையன்னா அந்த கருடனுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய நாராயணனுடைய கோவிலில் வெள்ளை விழிசங்கு, அதாவது சங்கு முழங்குகின்றதாம். அதாவது கோவில் நடை திறக்கப் போகிறார்கள் இல்லையா, அந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்கல, பிள்ளாய் எழுந்திராய், நீ இன்னும் தூங்காமல் எழுந்திரு சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறார். பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. அதாவது பூதகி அப்படின்ற ஒரு அறைக்கு கிருஷ்ண பரமாத்மாவை ஏமாற்றுவதாக வரும். அப்பொழுது அந்த கிருஷ்ணர் பால் குடிப்பது போல அந்த பூதகியோட உயிரையே குடித்து அவளுக்கு மோட்சத்தை அளித்தாராம் நாராயணன். அந்த வரலாறை இதில் நினைவுபடுத்துகிறார். அப்புறம் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, அதாவது சகடன் அப்படின்னு ஒரு அரக்கன் சக்கர வடிவத்தில் இருப்பானா, அவனுக்கு அவனுடைய உயிரை குடித்து கண்ணபிரான் அவனுக்கும் மோட்சத்தை அளித்தார் அப்படின்னு இதில் குறிப்பிடுறார். அப்படிப்பட்ட நாராயணன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, வெள்ளத்தரவில் அப்படின்னா பார்க்கடலை சொல்கிறார். அரவில்னா அரவம்னா பாம்பு, அந்த பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது தூங்குகிறார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு வித்து அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நாராயணன் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவரை நினைத்து தவம் இருக்கிறார்களாம். மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம், அவர்கள்லாம் எழுந்து ஹரி 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 அப்படின்னு கோஷமிட்டு வராங்களாம். அப்படிப்பட்ட நாராயணன் நம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், சீக்கிரமாக எழுந்து நம்ம அவனை வணங்கலாம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலில் குறிப்பிடுறாங்க. ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலோட ஒரு சின்ன கருத்து ஆண்டாள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு யுகத்திலையும் நம்மளுடைய பிரார்த்தனை, நம்மளுடைய தவம் நிறைவேறணும் அப்படின்னா ஒவ்வொரு வழிமுறைகளை கடைபிடித்தார்கள். இப்படி இந்த கலியுகத்துல நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னா அந்த நாம பாராயணம், நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் அதுக்கு ஒரு பேராயுதமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டாள் இதுல குறிப்பிடுறாங்க. கண்ணபிரானை அழிக்க வந்த அந்த அரக்கர்களுக்கே மோட்சத்தை அளித்த அந்த கருணை உள்ளம் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுபவர்களுக்கு நிச்சயமா கருணை உள்ளம் கொண்டு மோட்சம் அளிப்பான். அதனால நம்ம தினமும் காலையில எழுந்திருக்கும் போது கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கேசவா, மாதவா, விட்டல்லா, இது போல நாம சங்கீர்த்தனம், நாம பாராயணம் நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய பாவங்களை போக்கி நமக்கு மோட்சத்தை அளிப்பான் கண்ணபிரான் அப்படின்னு ஆண்டாள் இதுல குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது. நானே நீ நென்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள், மானே நீ நென்னல் நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. அதாவது மான் போன்ற நடையை உடையவளாம். அப்படிப்பட்ட தோழி என்ன சொல்கிறாளாம், நாளைக்கு நான் உங்களை நானே எழுப்புறேன் அப்படின்னு சொன்னவ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காளாம். அவளை இவர்கள் எழுப்புகிறார்களாம். அது உனக்கே வெட்கமாக இல்லையா, இப்படிலாம் பேசனியே, உனக்கு இன்னும் பொழுது விடியலையா, போன திசைப்பகரா இன்னும் புலர்ந்தின்றோ, நீ சொன்னதெல்லாம் எந்த திசை பக்கம் போச்சுன்னே தெரியல, உனக்கு இன்னும் விடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும். அதாவது வானோர்களுக்கெல்லாம் சிவபெருமானின் திருவடிகள்லாம் கிடைக்காமல் தவம் செய்கிறார்களாம். அப்படிப்பட்ட சிவபெருமான்
நம்மளை ஆட்கொள்வதற்காக அவரே வராரு இல்லையா? அப்படிப்பட்ட சிவபெருமானின் கழல்களை நாம் பாட வேண்டும். வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய். அப்படி சிவபெருமானின் புகழை பாடுவதற்காக வாயேன் அப்படின்னு சொல்ற. ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனி பாடேலோர் எம்பாவாய். ஊனே உருகாய் அப்படின்னா நம்மளுடைய மனசு உருகிற மாதிரி உனக்கும் உன்னை சுற்றி இருக்க மற்றவர்களுக்கும், அதாவது நமக்கு எல்லாருக்கும் உதவும்படியாக ஒரு பாடலை பாடேன் அப்படின்னு இந்த தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. மனசே உருகி அந்த சிவபெருமானை வணங்கும் அளவுக்கு உனக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாக சிவபெருமானை பாடி பாடலை பாடு அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல்ல குறிப்பிடுறார். இந்த பாடலோட கருத்தாக மாணிக்கவாசகர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னு பார்த்தோம்னா, போன பாடல்ல குறிப்பிட்டா போல அந்த அறிவு ஞானத்தின் உருவமாக விளங்கக்கூடிய பிரம்மனாலையும் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் திருமாலாலையும் சிவபெருமானுடைய திருமுடியையும் திருவடியும் தரிசிக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு கர்வம், ஒரு ஆணவம் இருந்தது இல்லையா? அப்படி எதுவும் இல்லாமல் இருக்கும் பட்சத்துல தான் அவர்களுடைய தவறுகளை உணரும் பொழுதுதான் சிவபெருமான் அவர்களுக்கு ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறார் இல்லையா? அப்போ போன பாட்டுக்கு முன்பாட்டுல பார்த்த போல அந்த ஒரு தோழி சொல்லுவா இல்லையா, நான் பக்திக்கு புதுசு அப்படின்னு. அதுக்கு அந்த எழுப்பு வந்த தோழி என்ன சொல்லுவா, நீ பக்திக்கு புதுசுதான், ஆனா உன்கிட்ட தூய்மையான அன்பு இருக்கு, அந்த தூய்மையான அன்பை கொண்டுதான் அவன் அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அததான் இந்த பாடல்லையும் மேற்கொள்ள சொல்ற. அப்படி அந்த தூய்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் அவன் அருளை பெற முடியும். அவன் அருளை பெற்ற அவன் தாளை வணங்க முடியும், அவனுடைய திருவடியை நாம் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அன்பு அப்படின்ற வார்த்தைக்கு எவ்வளவு வலிமை பாருங்க. தானே ஆட்கொள்வானா. அந்த தூய்மையான அன்பு எவரிடம் இருக்கிறதோ அவர்களை தேடி அந்த சிவபெருமானே வருவார் அப்படின்றத மாணிக்கவாசகர் இதுல குறிப்பிடுறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.